சம அளவில் தங்கள் வீரம் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தடியை பிடிச்சு கொண்டு மிரட்டுற மாதிரி அவன் அங்கே இங்கே நடக்கிறான். பெண் சிங்கம் வணக்கம் சொந்தங்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்கள் தைப்பொங்கல் விழாவினை சிறப்பாக நடத்தியிருந்தனர். மரபையும் பண்பாட்டையும் பேணும் வகையில் கலாச்சார உடையணிந்து முன்னோர்களது விளையாட்டுகளை விளையாடியும் மகிழ்ந்திருந்தனர். அத்தகைய காட்சிகளை இங்கு பதிவிட்டிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னவென்றால் இன்றைக்கு நாங்கள் 18ஆம் தேதி சனிக்கிழமை விஞ்ஞான பீடத்திலே தைப்பொங்கல் நிகழ்வுக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். 14ஆம் தேதியே தைப்பொங்கல் நடந்திருக்க வேண்டியது. ஆனால் 4 நாட்கள் விடுமுறையினால் வெளிமாற்று நண்பர்கள் மற்றும் சில நண்பர்கள் இந்த நிகழ்வுக்கு வராமல் போய்விடுவார்கள், சமூகம் அளிக்க விட மாட்டார்கள், சமூகம் அளிக்க சென்று விடுவார்கள் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு 18ஆம் தேதி எங்களுடைய விஞ்ஞான பீடத்திலே 1ஆம் வருட 2ஆம் வருட 3ஆம் வருட அத்தனை மாணவர்களையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டி ஒரு ஒன்றை நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பாகவும் அத்தனை மாணவர்களும் பங்களிப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமில்லாமல் சிங்கள மாணவர்களும் சரி, முஸ்லிம் மாணவர்களும் சரி, தமிழ் மாணவர்களும் சரி, எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒருங்கே ஒரு இடத்தில் இந்த நிகழ்வினை நாங்கள் சமூகம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரியடித்தல் உண்மையிலே தைப்பொங்கல் என்றாலே அனைத்து கிராமங்களிலும் உரியடித்தல் ஒரு புகழ்பூத்த ஒரு விளையாட்டு. உண்மையிலே இந்த காலத்திலே பல விளையாட்டுகள், கிரிக்கெட், ஃபுட்பால் என்று பல விளையாட்டுகள் வந்தாலும் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை விடுவதும் அதை காணாது இருப்பதும் எங்களுடைய மனதை சங்கடப்படுத்தும். எமது கலாச்சாரங்கள், எமது முன்னோரின் பண்பாடுகள் என்று அனைத்து விடயத்தையும் நாங்கள் காணுகின்ற ஒரே இடம் பல்கலை. பாரம்பரிய விளையாட்டுகளிலே சிறந்து விளங்குகின்ற இந்த உரியடித்தல் மாணவர்கள் மத்தியில் சில சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தம் முன்னைய கால முன்னோர்களுடைய இந்த பாரம்பரிய விளையாட்டை மீண்டும் ஞாபகம் கொள்வதற்காக இதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆம், 2ஆம் வருட மாணவன் அங்கதன் சுற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார். கேமராமேனுக்கு தடவை போல் நேரா போ ஃபேக்கல்டி கேட்டாலும் வெளியால போலாம். அவன் கோடுகிறான், கிட்டிப்போல் விளையாட போறான் போல. ஓகே 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 சரி. ஆனால் அங்கதன், உனக்கு தகவல் தருபவர்கள் தவறான தகவல்களையும் தரலாம். உரியடிக்க சொன்னால் முட்டையை அடிக்க போறான் போல. ஆம், ஆம், அடித்து விடுவானா அங்கதான். யாரும் சின்ன சின்ன ஒரு இடைவேளை. உண்மையிலே எங்கள் மாணவர்கள் துடுப்பாக அல்லது உரி இழுக்கிறவர் சரியில்லையோ தெரியல, அப்பப்ப விட்டு கொடுக்கிறாரோ தெரியல, துடுப்பாக அழகாக தம் உரியை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொக்கிசமான இந்த காலத்திலே உங்கள் இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடம் எங்கள் பாரம்பரியத்தை நினைவு கூறுவதற்காக இந்த பாரம்பரிய விளையாட்டை ஏற்பாடு செய்தது. ஆகவே ஆசைகள் பல இருக்கும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற ஒரே களம் உரியடிக்கும் முன்றலில் முன்வாருங்கள். உங்களுக்காக இந்த உரியடித்தல் காத்திருக்கின்றது.
உரி அடிக்க சொன்னால் புனருக்குள்ள தலைவரான் ஒரு பாப்போம் என்ன செய்யறான் என்று. ஆம், சுத்துகிறார்கள், உரியை விட்டு தாண்டி சென்று சுத்துகிறார்கள். அவன் படிக்கிறது ஸ்டடி ஹோல் போறான் போல. அடே இன்றைக்கு பாரம்பரிய விளையாட்டராப்பா, விளையாடுவது உரியடித்தல், ஸ்டடி ஹோலும் இல்ல. கபில் சுத்துறான். தயவு செஞ்சு மாணவர்கள் தலைக்கவசம் அணியுங்கள், உங்கள் உரிக்கு பதிலாக மண்டை உடையலாம். இந்த கணக்கு அடிக்க ஓகே, அடி 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 அடி. அப்படியே புல்லு வட்டியை கொடுத்தா புல்லுவலை வட்டி விட்டுருவான் போல. 5ஆம் ஆண்டு மாணவர்களே, ஹெட் மாஸ்டரை பார்த்தா பயமா இருக்கு. தடிய பிடிச்சு கொண்டு மிரட்டுற மாதிரி அவன் அங்கே இங்கே நடக்கிறான்னு பார்ப்போம். உரிய அடிக்கிறானா இல்ல வெள்ளாகம் போட்டு அடிக்கிறான் பார்ப்போம். அடே நேரா போ பார்ப்போம். நேரா வந்தா நீ உருக்கி வந்துடுவா. நேராவா 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 ஓடிவா ஓடிவா. கிட்ட வந்துட்ட அடி அடி அடி. ஓகே ஓகேடா ஓகேடா. கீழே முடி கீழே வந்துட்டா உரி கீழே வந்துட்டு. கிட்ட உள்ளவங்க சொல்லிக் கொண்டு இருப்பாங்கடா இந்த கதையை. உரி கிட்ட வந்து விட்டது என்று என்னலாம், ஆனா அது வராது. உரிய தூக்குங்கிறாரு, அவன் அடிச்சு போடுவான் போல இருக்கு. டைம் நேரம் இருக்கிறது, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் நேரம் முடிவடைந்து விடும். அடே அடே முன்னுக்கு வந்துட்ட. இன்னும் சில நிமிடங்களில் உங்களுடைய வெற்றியை நல்லவிட போகிறீர்கள். அடி அடி என்ற உரிய விட்டா தானே அடிக்க முடியும். உரிக்காரனோ தூக்கி பிடிச்சு வச்சு நிற்கிறார். சரி, விஞ்ஞான பூர மாணவ ஒன்றியம் இன்றைக்கு தலைவிழா நிற்க போகுது. அடே அடிச்சா உனக்கு உரி. நேரம் முடிய போது, இன்னும் 1 நிமிடம் உனக்கு இருக்கிறது. 60 செகண்டில் உன்னுடைய நேர காலம் முடிவடைகிறது. உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்தது. எங்கே உங்கள் கரகோஷம்? தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் தன் நண்பர்களுடைய கருத்தின்படி அந்த உரிய சரியாக அடித்து விட்டார். வாழ்த்துக்கள் சகோதரா. உரி முடிஞ்சது. உண்மையிலே நடத்தக்கூடிய ஒரு விடயம். விஞ்ஞான பீடத்தில் இப்பொழுது உரிச்சட்டி இல்ல. ஆனா உங்களுக்கு இந்த விளையாட்டு தொடர்ந்து நடக்கும். உரிச்சட்டி வாங்குவதற்கு 2 பேர் போய்கிறார்கள். உரிச்சட்டி நீங்கள் முடிஞ்சாலும் உங்களுக்கான இந்த விளையாட்டு காத்திருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் சாக்கோட்டம், பலூன் கடத்தல் என்று பல நிகழ்வுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆம், 1ஆம் இடம் மாணவர்கள் வெற்றி கழிப்பிலே கொண்டாடுகிறார்கள். உரிச்சட்டி வந்து விட்டது, மாணவர்களா இன்னும் பெறவில்லை. சுரேன் தொங்குறான் அரோகரா. தயவு செஞ்சு பெண்கள் சார்பாக முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடப்புக்கிண்ண எங்கள் உரிச்சட்டியின் வீராங்கனை முட்டை சங்கவியை அன்புடன் அழைக்கின்றோம். சங்கவி, உங்கள் களத்தில் செல்லுங்கள். உங்கள் வெற்றி எங்கள் கைகளில். செல்லுங்கள். செருப்பை கலட்டி விட்டார். எங்கே உங்கள் கரகோஷம்? கடந்த கால பொங்கல் விழாவிலே 3 பானைகள் கொடுத்தாலும் உடைப்பன் என்று வீராக்கியத்தோட போய் உடைச்சு வந்த எங்கள் வீரமங்கை இந்த வருடம் பானையா மண்டையா உடையது என்று பார்ப்போம். ஓடி ஓடி. எங்கள் நண்பி ஒரு கவலையை தெரிவித்து விட்டார். தன்னை அளவாக வளைக்க சொல்லி, கூட வளைக்க வேண்டாமா. அப்ப அளவா வளைக்கிறதுக்கு முட்டை நடப்பு வருட கிண்ணம் என்பதால் நாங்கள் அளவா வளைக்க வேண்டும். பொங்கலிலே பொங்கல் பிரசாதம் சிறப்பாக இருக்கிறதோ இல்லையோ, எங்களுடைய முட்டையில் இந்த பானை அடிக்கிற சம்பவம் மிக சிறப்பாக இருக்கும். முட்டைக்கென்று ஒரு டான்ஸ் கிளப்பே இருக்கு. தேர்ட்டியர் சார்பாக இந்த பானை உடைப்பதற்கு முட்டை அணி என்று ஒரு பானை அணியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். வருகின்ற விஞ்ஞான வாரத்திலே இந்த அணி களமிறங்க உள்ளது. இன்னும் சொற்ப நேரங்களில் இந்த பானை தயாராக உள்ளது. ஏதும் மாணவர்கள் உங்களுக்கு இந்த விளையாட்டை பங்கு பெற்ற ஆசை என்றால் தயவு செஞ்சு முன்வாருங்கள். ஜீவப்பிரியன் துண்டை போட்டுட்டார் போல தான் உரியடிக்கிறான், காட்டி போட்டான் துண்டை.
எங்கள் பானை அவனை விட விளையாட்டு காட்டிக் கொண்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் செஞ்ச சிங்கம் இன்னைக்கு உரியடிக்க தன் திறமையை காட்ட களத்தில் இறங்கி இருக்கிறான். அன்பு சகோதரனே, உனக்கான நேர காலம் 5 நிமிடங்கள். அதற்குள் இந்த போட்டியை நீ சவாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பானை இறக்கப்பட்டது, பானை ஏற்றப்படுகிறது, ஆனால் உரியோ கிட்ட வரவில்லை. எங்கிருந்தாலும் அன்பு சகோதரன் கரகோஷம் பானை அழகாக உடைக்கப்பட்டுள்ளது. அன்பு சகோதரன் லாரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ்ல சர்வதேச விளையாட்டு என்ன, பாரம்பரிய விளையாட்டு என்ன? விளையாட்டு சிங்க குட்டி தன் பாரம்பரிய உரியடித்தரை சிறப்பாக தன் நேரத்துக்குள் அடித்து விட்டார். எங்கே உங்கள் கரகோஷம்? உண்மையில சரி, இப்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. இப்ப என்ன நடக்க போகுது? உரியடி. என்ன அடி? உரியடி. என்ன உரி? முட்டை அடி. என்ன முட்டை? கூழ் முட்டையா அல்லது உரி முட்டையா என்று இன்னும் சில நேரங்கள் தெரிய இருக்கிறது. எங்கே உங்கள் கரகோஷம்? நடப்பு கிண்ணம் சிங்கப்பெண் இன்றைக்கு போக பிடரி மொத்தி தாராள தெரியல பார்ப்போம். உரி என்றால் என்ன? எதற்கும் அஞ்சாத பெண் சிங்கம். 47வது மாணவர்கள் தயவு செய்யுங்கள். முட்டையில் எதுவும் கோபதாபங்கள் இருந்தால் உங்கள் மண்டைகள் புழக்கப்படும் என்பது அறிய தருகின்றது. முட்டை என்பது சாதாரண பெண்மணி இல்லை, நடப்பு வருட சாம்பியன். அடி 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 என்று பாட்டெல்லாம் பாடுறாங்க. முட்டை உரியடிக்க சொன்னா புதருக்கு இல்ல கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லியாச்சல்லோ. அப்ப கிளீன் பண்றா புல்லூரெல்லாம் தடவை தடவை லெவல் பண்றாள். கிளீன் ஸ்ரீலங்காக்காக தன் அர்ப்பணிப்பை தந்து கொண்டிருக்க முட்டை முட்டை நீ ஒரு ஜம் ஜம் ஒரு ஆமாம் சரி சரி அடி 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 முட்டை புடருக்கு. உண்மையிலே எங்கள் சிங்கம் இறங்கினாலே அந்த இடம் கரகோஷமாக இருக்கும் என்பது ஐயமில்லை. இப்பொழுது முட்டையா கபிலா என்ற ஒரு போட்டி தான் போகிறது. கபிலும் விடுறான் இல்ல பானைய கொஞ்சம் திருப்பி போனா கபில் மண்டையில் இருக்கலாம். கபில் தயவு செஞ்சு தலைக்கவசம் அணியவும். முட்டை நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிறகு தனக்கு எரிச்சலா இருக்கு வரக்கூடாது. அடி 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 கபில் பாமரா விடுறாரு. முட்டைக்காக அன்லிமிட்டட் கவனம். உண்மையிலே எங்கள் சிங்கப்பெண் எதற்கும் சளைக்காத சிங்கப்பெண், விழுந்தாலும் மீண்டும் விழும் எங்கள் சிங்கப்பெண், எங்கும் நிலைக்காத ஒரு சிங்கப்பெண். முட்டைக்கான இந்த வெற்றிக்கிண்ணம். எங்கே உங்கள் கரகோஷம்? உரியடித்தலில் சிறப்பை காட்டி சென்ற அன்பு சகோதரி முட்டைக்கு நன்றி. தங்கவி, உண்மையிலே பெண்கள் மத்தியிலே ஒரு சிங்கமாக வந்து அந்த உரியை அடித்து சிறப்பித்து விட்டாய். இன்னும் ஒரு பானை தான் உள்ளது. யார் அந்த இறுதி நின்னன்? முதலாம் வருடம் மாணவர்கள் யாரும் இல்லையா? முதலாம் வருடம் அல்லது 2ஆம் வருடம் தயவு செஞ்சு முன்வாருங்கள். உண்மையிலே இப்பதான் சூடு பிடிக்குது. என்னன்னா பானை தான் முடிஞ்சது. ஆகையால் உண்மையிலே இந்த நிகழ்விலே இறுதி பானையை அடிப்பதற்காக பாமினா அன்புடன் இந்த உரிமுறையிலே ஒன்று கூடியுள்ளார். ஆனால் இதற்கு ஒரு கடைசி பானை என்றாலே ஒரு ட்விஸ்ட். உங்களுக்கு 3 நிமிஷம் தான். அப்படி 3 நிமிஷம் இல்லாட்டி உங்களை விட்டுட்டு சர்மி தான் வந்துடுவார். ஆகையால இந்த 3 நிமிஷத்துக்குள்ள உங்களோட பானையை அடிக்காட்டி ஜெசிலா சொல்ல இல்ல சர்மியை விட தான் அடிப்பேன். சரி பாப்போம். இந்த 3 நிமிடத்திற்குள் அடிக்கிறீர்களா இல்லையா என்பதை காத்திருக்கின்றோம். பார்ப்போம். இறுதி பானை இறுதி வெற்றியாளர் யார் என்பதற்காக அனைத்து மாணவர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த சுவாரஸ்ய மத்தியிலும் ருக்சன், அன்பு சகோதரன் ருக்சன் தொலைபேசி ஊடாக இந்த உரியடித்தல் எப்படி என்று யூடியூப்ல பார்த்து வந்திருக்கிறார்.
ஏன்னா அவருக்கு அந்த பானையை பார்க்கவே தெரியாத நம்ம எப்படி செய்யறதுன்னு யூடியூப் சேனல்ல வீடியோ பார்க்கிறார். சிங்கப்பெண் இன்னும் இன்னும் அருகே செல்லுங்கள். அன்பு சகோதரி பாமனா, உங்கள் உரியை தாண்டி சென்று விட்டீர்கள். உங்கள் அன்பு சகோதரர்களை அடிப்பதற்காக அந்த ஆசையை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செஞ்சு நேரம் 3 நிமிடம். அன்பு காட்டி நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கவும். தேவையில்லாத இன்னும் 2 நிமிடங்கள். முதலா உரி அடிக்க அம்பியரை விட்ட பங்கன் இதாத்தான் இருக்கும். அம்பியர் போன பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொற்ப நிமிடங்கள். இன்னும் 1 நிமிஷம். 1 நிமிஷத்துக்குள் இந்த நேரத்தை முடிப்பதற்குள் தன் பானையை அடித்து தன் வெற்றியை தலையிட்டு விட்டார். எங்கள் ஆண்களுக்கு சலித்ததில்லை பெண்கள் என்று இரு வீராங்கனை இந்த களத்திலே இறங்கி தங்களுடைய வெற்றியை காண்பித்துள்ளார்கள். ஆனால் என்னண்டா கையிலுக்க விட்டு வந்தா தெரியல, எல்லாத்தையும் வேலைக்கு விட்டு நான் காலையில் ஜவாப்பு. இங்க எங்கட பங்கன்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லை. அடுத்த போட்டி கையிலுத்தல் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, முதலாவது பெண்களை முன்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாம் பெற 8 பெண்கள், 2ஆம் பெற 8 பெண்கள். வெற்றி பெறுவதற்கு ஜீவசீலன் ஜீவப்பிரியன் ₹100 பணப்பரிசு பெறுவார். அந்த காலத்துல வானொலி என்ன ஃபேமஸ், ரேடியோ தான் எங்க ஏரியாவில் ஃபேமஸ். அந்த காலத்துல ரேடியோ ஃபேமஸ் மாதிரி 47% எங்களோட ரேடியோ அபிதான் ஃபேமஸ். எங்கள் முதலாம் பெற ஆண்கள் அணிகள் தயாராகி விட்டார்கள். ஆனால் மன்னிக்கவும், முதல் பெண்களுக்கான விளையாட்டு தான் இங்கே இடம்பெற உள்ளது. என்றாலும் உங்கள் கரகோஷம் எங்கே? உண்மையிலே முதலாம் பெற மாணவர்களும் இந்த களிப்பை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. நாங்களும் முதலாம் பெறத்திலே பல சந்தோஷமான நிகழ்வுகளை கடந்து வந்த நாங்கள். இன்னும் பல சந்தோஷ நிகழ்வுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வெற்றி பெறும் அணிக்கு விஞ்ஞான பீடமானது ஒரு குளிர் மாற்றை பெறும் என்பதை கூறியுள்ளது. 10 பேர் இந்த விளையாட்டை பங்கு பெற்றலாம் என்பது ஒரு அன்பான வேண்டுகோள். இது முதலாம் வருடம் மற்றும் 2ஆம் வருடம் மாணவர்களுக்கு இடையே இந்த போட்டி இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான 3ஆம் வருட 4ஆம் வருட மாணவர்களும் 2 போட்டிகளும் பங்கு பெற்ற போட்டி இறுதி போட்டிக்கு சென்று தங்களுடைய வெற்றி கிண்ணத்தை அடைவார்கள். 4ஆம் வருட அக்காக்கள் தாங்கள் கையை இழுப்பதற்காக இங்கு காத்திருக்கிறார்கள். ஆக்களில் பரவாயில்ல, தேட்டியா வின்னு போட்டு அப்படி பிரிச்சு போட்டு விளையாடுவோம். காங்கேன் தம்பி ஜீவப்பிரியன் கயிறு இழுத்தல் போட்டிக்கு மேக் பெறாது. ஆகையால் கொஞ்சம் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முட்டை உரியடித்த ஆணவத்திலே நகைச்சுவை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாம் வருட மாணவர்களா 2ஆம் வருட மாணவர்களா? எங்கள் சிங்க பெண்கள் உங்களுக்காக இந்த தன் வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சம அளவில் தங்கள் வீரம் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெற்றி யார் பக்கம்? இன்னும் சொற்ப நேரங்கள். எங்கே உங்க கரகோஷம்? உண்மையிலே அழகான வெற்றியை ஈட்டிச் சென்ற அன்பு சகோதரிகளுக்கு மனிதர் உணர்வு மனிதர் காதல் அல்ல, பத்து உங்களை ஆக 8 8
10 பேர் அக்காக்களையும் சேர்த்து. ஆம், முதலாம் வருட மாணவர்கள் முதல் சுற்றிலே வெற்றி பெற்றாலும் மூன்றாம் வருட 4ஆம் வருட மாணவிகள் தங்களுடைய போட்டிக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அந்த கரவாசம் உங்களுக்காக, உங்கள் கரவாசம். ஆம், இந்த பெண்கள் வீர மங்கைகள் எங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான கூடத்தின் மங்கைகள் வெற்றியிடுவதற்கான சொற்ப நேரம் வெற்றியை தட்டி சென்று விட்டார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான விளையாட்டு கயிறிழுத்தல் எங்கள் பாரம்பரிய விளையாட்டின் முக்கிய அம்சமாகவும் இது காத்து கிடக்கின்றது. உரியடித்தல், கயிறிழுத்தல், சாக்கு ஓட்டம், கிட்டிப்புல், கிளித்தட்டு என்று பல பாரம்பரிய விளையாட்டுகள் எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுகளாக காட்சியளிக்கின்றது. இந்த தைப்பொங்கல் உங்கள் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வண்ணமாக பல விளையாட்டை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக காத்திருக்கின்றது. உங்கள் கலகோஷம். நீங்க ஆக்கலாம் 8 செய்யும் 8 ஓகே. விஞ்ஞான பீடத்தின் கூடாதுவது பேராசிரியர் திரு ரவிராஜன் ஐயா அவர்களை இந்நிகழ்வு முன்னிலையில் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, எங்கட வீரர்கள் கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறார்களாம், பார்ப்போம். என்ன உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வெற்றி பெறுவீங்களா? சரி, நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், பார்ப்போம். இன்னும் தொடங்குவதற்கு சொற்ப நிமிடங்கள். யதுசன் என்ன சொல்லுது? கயிறு இழுக்கிறாங்களோ அல்லது பப்ளிக்கா? ஆனால் ஒருவர் குறைந்து கூடினால் உங்கள் போட்டி கேள்விக்குறியாகிவிடும், வெற்றி கேள்விக்குறியாகிவிடும். ஆகையால் சமமான போட்டியாளர்கள் இருப்பதை உங்கள் அணியினர் உறுதி செய்யுங்கள். இது ஆண் சிங்கங்கள், சிங்க குட்டிகள், சீரிப்பாயும் குட்டிகள், முதலாம் வருட 2ஆம் வருட சிங்கங்கள் இப்பொழுது தங்கள் திறமையை வீரத்தை காட்ட இருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்குது. காங்க குறுக்க மறுக்க தீ அமைச்சாலவா உண்மையிலே எங்கள் கபில் அவர்கள் அயராத உழைப்பிலே கயிறை புதைச்சு கொண்டிருக்கிறார். ஒரு பாப்போம். உண்மையிலே வெற்றி கிட்ட நிக்கிறது. தம்பி என்ன வெற்றி வருமா? வெற்றி வருமா? ரஞ்சுவா சரி, எல்லாரும் வெற்றி வரும் வெற்றி வரும் என்று முதலாம் இடம் சார்பா சொல்றாங்க. அடே 2ஆம் இடம் உங்கள் வெற்றி உங்கள் கைகளில். பயஸ் பாட்டு முக்கியம். மன்னர் வந்து கொள்ள நீங்களே பாடுங்களா? இல்ல சேர்ந்து பாடுங்களா? உண்மையிலே பயஸ் பிரவீன் எங்கள் 2ஆம் இடம் மாணவர்கள் சிறப்பாக தங்களுடைய அணியை தயார்படுத்தி விட்டார்கள். முதலாம் இடம் மாணவர்களா 2ஆம் இடம் மாணவர்களா? உங்கள் கையிலிருத்தல் விதுசனா முன்னிலையில் முதலாம் இட ஆண் சிங்கங்கள் களமிறங்கி உள்ளார்கள். எங்கே உங்கள் கரகோஷம்? அவசரப்பட வேண்டாம். எங்கள் ஒழுங்கமைப்பாளர்கள் எங்களுடைய விஞ்ஞான பீடத்தின் விடாதிபதி நிற்கிறார். உண்மையிலே ஒரு கரகோஷம். கையோன
உண்மையிலே 2ஆம் வருட மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. பெண்களில் நாங்கள் தோற்றுவிட்டாலும் ஆண்களில் நாங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தங்கள் வீரத்தை காட்டிவிட்டார்கள். இன்னும் போட்டி முடியவில்லை, அடுத்த பக்கம் மாற்றப்படுகிறது. பார்ப்போம் இறுதி முடிவு என்னவென்று. அடே பதிச்சு இருக்கு, அடே கயிறை இழுக்கும் போது நல்லா பதிச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. ரேகன், பிரவீன், பல சிங்க குட்டிகள் இங்கே களமிறங்கியுள்ளார்கள். தங்களுடைய அணிக்கான வியூகங்கள் பகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாப்போம் இறுதி வெற்றி யார் கையில் இருக்கிறது என்று. உண்மையிலே பல சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சியிலே பல மாணவர்கள் தங்களுடைய கரகோஷத்தை தந்து இந்த போட்டியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு மாணவர்களே, போட்டியில் பங்கு பெற்றாத மாணவர்கள் சிறு இடைவெளியை விட்டு நிற்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஏனெனில் கயிறு இழுக்கும் பொழுது கயிறு உங்கள் கால்களில் சிக்கிவிடும். நீங்களும் அந்த போட்டியில் விழுந்து விடுவீர்கள் என்பதால் தயவு செஞ்சு மாணவர்கள், பார்வையிடும் மாணவர்கள் சற்று தள்ளி இருக்கவும். போட்டி பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் மட்டும் அந்த இடத்தில் ஒன்று கூடி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அணிக்கான கரகோஷத்தை நீங்கள் சற்று தள்ளி நின்று கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல புகைப்பட கலைஞர்கள், பல தொலைபேசிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்வு வெற்றி யார் பக்கம்? இதோ உங்களுக்காக. அடே பிரவீன், இந்தால வந்துறாங்க, கொஞ்சம் மரம் இருக்கு. ஆம், எங்கே உங்கள் கரகோஷம்? ஆம், சிங்கங்கள் ரேகன் பயசா அங்கே இதோ வெற்றி நமக்குத்தான் என்ற ஒரு ஓட்டு. உண்மையிலே பல்கலைக்கழக வாழ்க்கையிலே சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இந்த கலை நிகழ்வுகள். ஒவ்வொரு மாணவர்களுடைய புல்வல் கைகள் எல்லாம் புல்லரிக்கின்ற நிகழ்வை பார்க்க முதலாம் வருட மாணவர்களை 2ஆம் வருட ஆண் சிங்கங்கள் வெற்றி பெற்று தங்களுடைய வெற்றியை நிலைநிறுத்தியுள்ளார்கள். எங்கே உங்கள் கரகோஷம்? 2ஆம் வருட பெண்கள் தோற்றாலும் ஆண்கள் தலைத்தவர்கள் இல்லை என்பதற்காக தங்களுடைய வெற்றியை ஈட்டியுள்ளார்கள். ரேகனின் வெற்றி உண்மையிலே நீங்க இழுக்கவே இல்லையே, எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே 3ஆம் வருட மாணவர்களும் 4ஆம் வருட மாணவர்களும் இணைந்து இந்த போட்டியில் பங்கு பெற்ற பொருட்கள், அதாவது வருட பாகுபாடு இன்றி 2 வருடங்களும் கலந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். போட்டியர் அக்காமர் எங்களுடைய 1ஆம் வருட மாணவிகளுடன் இணைந்து 3ஆம் வருட மாணவர்களுடன் இந்த போட்டியில் பங்கு பெற காத்திருக்கிறார். தயவு செஞ்சு உங்கள் அணியை தயார்படுத்தி நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு உங்கள் குழுவை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் 34th இயர் செகண்ட் இயர் பதிச்சிருக்கா இருப்பீங்க. இது அம்மா நீங்க அமர்த்தி வச்சு நீங்க விடாங்க காலை தூக்கலாம். அக்கா கூட நின்றா குறையடா.
அடுத்து ஆண்களுக்கான 2ஆம் வருட ஆண்களுக்கும் 3ஆம் வருட ஆண்களுக்கும் கயிறிழுத்தல் இறுதிப் போட்டி இடம்பெற உள்ளது. உங்கள் அணியை அழைத்து வந்து இந்த கயிறிழுத்தல் முன்றலில் ஒன்று கூடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆம், 3ஆம் வருட ஆண் மாணவர்கள் தங்களுடைய வெற்றியை சிறப்பாக பெற்றுக் கொள்வார். எங்கே உங்கள் கரகோஷம்? ஆம், உண்மையிலே தை திருநாளாம் உழவு திருநாளிலே யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பூரமானது சிறப்பாக தங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த பாரம்பரிய விளையாட்டின் இறுதிக்கட்டம் உரியடித்தல், கயிறிழுத்தல் என்று பல விளையாட்டுகளை கடந்து இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சாக்கோடு சேர்ந்து பிற விழுந்தார். தற்போது இன்னும் சொற்ப வேலைகளில் தற்போது சாக்கூட்டம் உங்களுக்காக ஆரம்பமாக இருக்கிறது. இதோ ஆரம்பமாக திருவரங்கம் 1ஆம் வருட மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த இடத்திலே 3ஆம் வருடத்தில் இருந்து மக்களை மகிழ்விப்பதற்காக சென்ற திருவரங்கனுக்காக உங்களுடைய ஆரவாரமான கரதோஷங்கள் எங்கே உங்கள் கரதோஷங்கள்? திருவரங்கன் விளையாட்டு முடிஞ்சு வேண்டிய பாய்ச்சி விடுங்க. எங்களுக்கு உணவு பண்டங்கள், குளிர்பானங்கள் தம்பி படிக்க வந்தீங்களாப்பா குளிர்பானங்கள், சிற்றுண்டிகளை வழங்குமாறு எங்களுடைய விஞ்ஞான பீடத்திடம் கேட்டிருக்கிறது. இன்னும் 5 பேர் பெண்களுக்கான மத்தியிலே இந்த சாக்கோட்டம் நடைபெற காத்திருக்கின்றது. எங்கே அந்த 5 பேர்கள்? உங்கள் திறமையை காட்ட வேண்டிய இடம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இந்த பொன்னான இந்த சிறப்பான நாளிலே உங்கள் திறமையை காட்டி உங்கள் சந்தோஷங்களை காண்பிக்க வேண்டும். 1ஆம் வருட மாணவர்கள் 2, 2ஆம் வருட மாணவர்கள் 2, 3ஆம் வருட மாணவர்கள் 1 பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூன்று மனிதர்கள் வந்துவிட்டார்கள். இன்னும் விளையாடப்பட்டார். உங்கள் சுவாரஸ்யமான இந்த இடத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். 3ஆம் வருட மாணவர்கள் பிசியை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் பழகிறார். ஆம்புலன்ஸ் உங்களுக்காக தயாராக உள்ளது. உங்களுக்கு முகங்களில் சேதாரங்கள் ஏற்பட்டால் விஞ்ஞான பூரம் பொறுப்பேற்கும். 1ஆம் வருட மாணவர்களுக்கு பெண்களுக்கு இது பற்றாக்குறைக்கு ஒரு பிரச்சனை உள்ளதாகவே 1ஆம் வருட பெண்கள் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய நேரம். அடுப்பூரும் ராத்திரிக்கு வழிபெறக்கு சரி, இன்னும் 3 பேர்கள். வேறு யார் உங்களுக்கான நேரம்? இன்னும் சொற்ப நேரம். இறுதியாக யாரும் தீர்மானங்கள் இருந்தால் மேக்ல சொல்லுவோம். ஒன்னியமா இங்கிலீஷ் தெரியுங்களா? வேலை போறீங்களா? அத சொல்லு. சாமலி அவர்களுக்கு எங்களுடைய
நன்றியை தெரிவிக்கிறோம். உண்மையிலே இந்த சாப்பாட்டில் தன்னுடைய திறமையை காட்டி இந்த போட்டியிலே பங்கேற்றி பெண்கள் ஆண்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கிறார். இன்னும் சில நிகழ்வுகள்லாம் உங்கள் கலைஞர்கள் சைக்கிள் போட்டி இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு தேவையான மரக்கறிகள் இறைச்சி வகைகள் அனைத்தையும் கிடைத்துள்ளது. முதலாவதாக மாணவர்களை இது மெதுவான சைக்கிள் ஓட்டம். இது சைக்கிள் ஓட்டம் எல்லாமா ஓடும். இந்த சின்ன சைக்கிள் ஓடுவதற்கு 5 லட்சம் ரூபாய் பணம் விஞ்ஞானபீடம் ஏற்றுக்கொள்ளும். முதலாம் இடம் மாணவர் சார்பாக, மூன்றாம் இடம் மாணவர் சார்பாக ஒருவர். உங்களுக்கான இந்த மெதுவான சைக்கிள் ஓட்டம் காத்திருக்கின்றது. பாரம்பரிய நிகழ்வுகளிலே மிகவும் முக்கியமான நிகழ்வு. அந்த காலத்திலே எங்களுக்கு சைக்கிள் மிகப்பெரிய ஒரு வாகனம். அப்படிப்பட்ட அந்த வாகனத்திலே மிகப்பெரிய ஒரு போட்டி மெதுவான சைக்கிள்.